ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி நிஃப்டி 50 58 பாயிண்ட்ஸ் லாஸ்ட் மார்க்கெட்டில் டவுனு 24,619 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,508 பாயிண்ட்ஸு 200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. நிஃப்டி பேங்க் 101 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 53,407 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. நிஃப்டி ஐடி 44,832 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 115 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது 724 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் பையஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் 1648 கோடிக்கு நெட் செல்லஸாக இருக்கிறாங்க. ஸோ மோரட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ், ஆக்சுவலி ரெவன்யூ செக்ரட்டரியாக இருக்கிற இப்போ ரெவன்யூ செக்ரட்டரி, அதாவது சென்ட்ரலில் ரெவன்யூ செக்ரட்டரியாக இருக்கிற சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து புதுசாட்டு ஆர்பிஐயோட கவர்னராட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சக்திகாந்த தாஸ் சார் இருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது கவர்னர் ஆர்பிஐ கவர்னராட்டு சஞ்சய் மல்ஹோத்ரா இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் 1990 ஐஏஎஸ் பேட்ச் ஆஃபீஸர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேரியஸ் செக்டாரில் இவர் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட எஜுகேஷன் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐஐடி கான்பூர், நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் பாலிசி அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏ, இப்படி நல்லா படிச்சிருக்காங்க. 33 இயர் பார்த்தீங்கன்னா வேரியஸ் செக்டாரில் நான் சொன்ன மாதிரி அவருக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. பவர், ஃபினான்ஸ், டாக்ஸேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், இந்த செக்டார்லாம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த டிசம்பர் 12 நினைக்கிறேன் அவர் சார்ஜ் எடுத்திருப்பார். 25th ஆர்பிஐ கவர்னராட்டு பார்த்தீங்கன்னா அவர் சார்ஜ் எடுத்திருப்பாரு. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னராட்டு சஞ்சய் மல்ஹோத்ராவை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. 26th ஆர்பிஐ கவர்னராட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ இன்னைக்கு 300 ரூபா தாண்டிடுச்சு. 303 ரூபாவில் இருக்குது. இப்போதைக்கு விப்ரோவில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வெயிட் பண்ணுங்க. விப்ரோவில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். 300 தாண்டிடுச்சு. போனஸ் ஷேர் எல்லாத்துக்குமே கிரெடிட் ஆகிடுச்சு. கிரெடிட் ஆகாதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் வரல அப்படின்னா ப்ரோக்கரேஜை கான்டாக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இன்னைக்கு 4% மேலே போயிருக்கு. NHPC 2.5% பாசிட்டிவ். லார்சன் அண்ட் ரீபோவும் ஆக்சுவலி இன்னைக்கு 2% பாசிட்டிவ்ல இருக்குது. இதெல்லாமே ஒரு வெல் பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் 775 ரூபாவில் இருக்குது. 6% ரேலி ஆயிருக்காங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கும்போது 5012 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. 5% ஏற்றிருக்காங்க. டெல் ஹிவரியும் 5% ஏற்றிருக்காங்க. சுந்தரம் ஃபினான்ஸும் 5% ஏற்றிருக்காங்க. ஸோ மிட் கேப்ல இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு வெல் பெர்ஃபார்மன்ஸு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் அப்டேட் கொடுத்ததுனால ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும்னு சொன்னதுனால ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி ஐடிஐ லிமிடெட் அதுவும் இன்னைக்கு 15% ஏற்றிருக்காங்க ஸ்மால் கேப்பில். ட்ரிடண்ட், இந்த ட்ரிடன் பங்கு மேலே போகிறதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் செக்டார் வந்து பங்களாதேஷில் டெக்ஸ்டைல் செக்டார் எல்லாமே ப்ரெஷரில் இருக்கிறாங்க. ஸோ இந்தியன் டெக்ஸ்டைல் செக்டாருக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது அப்படிங்கிற ப்ரோக்கரேஜஸ் வியூவை வச்சு இன்னைக்கு ட்ரிடண்ட், வெல்சம் கார்பரேஷன், நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கம்பெனி கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் 14% வரைக்கும் ரேலி ஆச்சு. கடைசியில் வெல்சம் லிவிங் பார்த்தீங்கன்னா 173 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஞ்சல் ஒன் வந்து 4% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஞ்சல் ஒன் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மந்தமான்ட்டு இருந்துச்சு. இப்போ கண்டினியூஸாக நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்குது மார்க்கெட்டில். விழுந்த ஸ்டாக்குன்னு பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் 1.5% நெகட்டிவ், ஐடிசி 1.5% நெகட்டிவ், ஏஷியன் பெயிண்ட்ஸும் 1.5% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். டிவிஎஸ் மோட்டரும் வேல்யூஷன் ரொம்ப ஹையாக இருக்குது. ஐடிசி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விழுந்ததுக்கான காரணங்கள் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், நெஸ்லே, இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அவங்களோட மார்ஜின் ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துச்சு. அது பேசிஸில் போட்டு எல்லா ஸ்டாக்கையும் பொழந்துட்டாங்க. ஐடி எஃப்எம்சிசி செக்டரில் உள்ள ஸ்டாக்கு மேஜர் அடி விழுந்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான், காத்ரேஜ் கன்சியூமருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 1% நெகட்டிவ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1% நெகட்டிவ், டாடா கெமிக்கல்ஸ், யூபிஎல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிட் கேப்பில் அடி வாங்கியிருந்தாங்க. யூபிஎல் நான் வாங்கின லெவலில் இனி தாண்டாது போல இருக்கு. அடுத்தது ஸ்மால் கேப்ல பார்க்கும்போது ஜிஆர்எஸ்சி, ஸ்வான் எனர்ஜி, ஜி என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் இதெல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்ஃப்ரா தான் இன்னைக்கு வெல் பெர்ஃபார்மிங் செக்டார். இன்ஃப்ரா, மெட்டல், பிஎஸ்சி, டெக்னாலஜி, ரியாலிட்டி, ஃபினான்ஸ் இதெல்லாமே வெல் பெர்ஃபார்மிங் செக்டார். எனர்ஜி, சிமெண்ட், சர்வீஸ், பிஎஸ்யூ பேங்க், ஆட்டோ, மீடியா, பேங்கிங், ஃபார்மா, கன்சியூமர் இதெல்லாமே நெகட்டிவ் செக்டார். ஸோ கன்சியூமர் தான் இன்னைக்கு பயங்கர அடி விழுந்துருந்துச்சு. 2% மேலே கன்சியூமர் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து இன்னைக்கும் 2% மேலே கீழே விழுந்திருக்காங்க. 798 ரூபாவில் இருக்குது டாடா மோட்டர்ஸ். இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லோவாக யூஸ் பண்ணி நான் கடைசியாக டாடா மோட்டர்ஸ் யூஸ் பண்ணது 965, அதுலேருந்து இறங்கிச்சு நல்லா. அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 820 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துட்டு இன்னைக்கு மாதிரி 798 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு டாடா மோட்டர்ஸ். ஸோ டாடா மோட்டர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆட்டோ செக்டாரில் ஒரு வேல்யூஷன் கம்மியாக கிடைக்குது டாடா மோட்டர்ஸ். ஆக்சுவலி நிறைய கார் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டாடா மோட்டர்ஸும் சொல்லியாச்சு 3% ப்ரைஸ் ஹைக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2025 ஜான்வரியிலேருந்து ப்ரைஸ் ஹைக் வரும். 3% ஏற்றுறாங்க. ஸோ மோராட் இது வந்து டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸ் மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா
கியா மோட்டார்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எம்ஜி மோட்டார்ஸ் இந்த மாதிரிப்பட்ட மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்களாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, கியா மோட்டார்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் 1255 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஸோ இது கண்டினியூஸாக மீண்டு வருது. பட் இறங்கவும் சான்சஸ் இருக்குது. அது வந்து மார்க்கெட்டில் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா இறங்கும். பட் இப்போதைக்கு இதில் பெரிய அளவில் நெகட்டிவ் அப்டேட்லாம் இல்லை டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்லாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. ஒன்ஸ் அது வந்து தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு லெவலில் தாண்டி போயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு அதில் ஆப்பர்ச்சுனிட்டியே பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு ஒரு 2.5% பாசிட்டிவ்ல இருக்குது. 1490 வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் 85 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் 850 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். 1600 தாண்டி போச்சு. இப்போ 1485 ரூபாய் இருக்குது. இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நாட்கோ ஃபார்மாலாம். ஸோ இந்த ஃபார்மா செக்டரில் நமக்கு இந்த 2 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் இருக்குது. அதனால பயன்படுத்திக்கோங்க. முன்னாடி ரெட்டிஸ் என்னன்னா ப்ரைஸ் 6000 ரூபா இருக்கும். அப்போ அதை வாங்குறதுக்கே நமக்கு கொஞ்சம் மாச்சமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம 6000 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ 1000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்ததுனால இப்போ நமக்கு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால இந்த 2 ஃபார்மா செக்டர் ஸ்டாக்லையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. பஜாஜ் அலையன்ஸ் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. குறிப்பாக பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ அவங்களோட அந்த பஜாஜ் அலையன்ஸோட நவம்பர் பிஸ்னஸ் அப்டேட் சொல்கிறாங்க. அதில் வந்து ஜென்ரல் இன்சூரன்ஸ் கிராஸ் டைரக்ட் ப்ரீமியம் வந்து 1324 கோடி தாண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் டோட்டல் நியூ பிஸ்னஸ் ப்ரீமியம் வந்து 659.35 கோடியாக இருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வோட நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து 8% ரைஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த பிஸ்னஸ் அப்டேட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. JSW ஸ்டீலும் அவங்களோட நவம்பரோட க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் அவுட்புட் சொல்கிறாங்க 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 23.23 லேக் டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயரில் 22.04 லேக் டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஆப்ரேஷனில் 7% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 94% கெப்பாசிட்டி யூட்டிலேஷன் வச்சு. நெக்ஸ்ட் யூஎஸ் ஆப்ரேஷன் பார்க்கும்போது 22% டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து JSW ஸ்டீல் கொடுத்த அப்டேட்டு. லாய்லாட் மெட்டல்ஸ் இது இன்னைக்கு இந்த லாய்லாட் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்னைக்கு ஒரு 5% அப்பர் சர்க்யூட் 1098 ரூபாய் இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரோக்கரேஜஸ் வந்து இன்க்ரெட் ஈக்விட்டிஸ் வந்து இதில் ஒரு க்ரோத் அவுட்புட் இருக்குது அப்படின்னு சொல்லி 40% வரைக்கும் மேலே போகும். 1476 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்து ஆட் கால் கொடுத்துருக்காங்க இன்க்ரெட். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி இந்த லாய்லாட் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்கரேஜஸோட வியூ வச்சு இன்றைக்கி நிறைய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பறந்துருந்துச்சு. அதில் இந்த ஸ்டாக்கும் ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அசம்பிளியை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேதாந்தாவோட ஹிந்துஸ்தான் சிங் அந்த டங்ஸ்டன் மைனிங் ரைட்ஸ் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கேன்சல் பண்ணணும், பீப்புள் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தாக்கு ஒரு ட்ராபேக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் அடி வாங்குது, பட் பீப்புளும் அவங்களோட பிரச்சனையை பார்ப்பாங்க. ஸோ பொலிட்டிக்கலி பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெஷர் இருந்ததுனால இப்போ அது வந்து திட்டம் வந்து இப்போதைக்கு கைவிடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட்டு. அந்த முடிவை தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டங்ஸ்டன் துறைமுகம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு LG என்ன சொல்கிறாங்கன்னா ஆந்திர பிரதேசில் நாங்கள் ஒரு நியூ பிளான்ட் வந்து போட இருக்கிறோம். எங்களோட பேரண்ட் என்டிட்டி அதாவது அவங்களோட பேரண்ட் என்டிட்டி காம்படிஷன் வரும் அப்படிங்கிற ஃபியரில் தான் பார்த்தீங்கன்னா போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சியூமர் டிமாண்டு நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி அண்ட் ரிலேட்டட் காஸ்ட் லோவராக இருக்குது, அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. LG மோட்டார்ஸ் ஆல்ரெடி வந்து ஒரு 15000 கோடி IPOக்கு டிராஃப்டட் ஹியரிங் அந்த ஃபைல்ஸ் எல்லாமே பேப்பர் எல்லாமே ஃபைல் பண்ணிட்டாங்க. மோராட் இது வந்து LG மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. PN Gadgil Jewellers ஆக்சுவலி இவங்களுக்கு மோட்டிலால் ஓசால் ஒரு பைக்கால் கொடுக்குறாங்க. ஸோ 24% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க PN Gadgil Jewellersக்கு. பட் இந்த ஸ்டாக்லாம் இப்போ இருக்க வேல்யூஷன்லாம் கை வைக்க முடியாது. முன்னாடியே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இது சென்கோ கோல்டு எல்லாமே. ஸ்டார் ஹெல்த் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார் ஹெல்த்துக்கு வந்து IRDA வந்து பார்த்தீங்கன்னா ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஸ்டார் ஹெல்த் வந்து பொத்துன்னு விழுந்துச்சு மார்க்கெட்டில். கடைசியில் அப்படி தான் பொத்துன்னு தான் இருந்துச்சு. ஐடி ஸ்டாக்ஸை பற்றி ஒரு அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், விப்ரோ, அடுத்தது TCS இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா HSBC வந்து நியூ ரேட்டிங் கொடுக்குறாங்க, டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க 4 ஐடி ஸ்டாக்ஸுக்கு. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு பைக்கால் கொடுக்குறாங்க. ஏர்லியர் வந்து அவங்க ஹோல்ட் கொடுத்தாங்க, இப்போ வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. 2125 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க 1795 ரூபா சொன்னாங்க. 48 அனாலிசிஸில் 33 வந்து பைக்கால் கொடுக்குறாங்க, 9 ஹோல்டு கொடுக்குறாங்க, 6 ஆஃப் தம் வந்து செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. HSBC எம்ஃபோசிஸ் அவங்க வந்து பைக்கால் கொடுக்குறாங்க. எம்ஃபோசிஸுக்கு முன்னாடி ஹோல்ட் ரேட்டிங் இருந்துச்சு. 3600 ரூபா டார்கெட் ப்ரைஸு. 35 அனாலிஸ்டில் 14 வந்து பைக்கால், 11 ஹோல்ட் கால், 10 செல் கால் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விப்ரோவில் வந்து அப்டேட். ஸோ விப்ரோவில் வந்து ப்ரைஸ் டார்கெட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா முன்னாடி அவங்க சொன்னது இந்த ஸ்டாக் வந்து 119 ரூபா வரைக்கும் கீழே விழும் அப்படின்னு சொல்லி ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்தாங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ரேட்டிங் ஆட்டு மாற்றி 263 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அந்த ரேஞ்செலாம் போகுமான்னு சொல்ல முடியாது. இதில் 45 அனாலிசிஸில் வந்து செல் ரேட்டிங் கொடுக்கறது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 12 ப்ரோக்கரேஜஸ் வந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 9 ஆஃப் தம் பை கால் கொடுக்குறாங்க. ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 24 அனாலிசிஸ் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. எல்டிஎம் என்ட்ரி 6960 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ ஹோல்ட்லேருந்து பை கால் மாற்றுறாங்க. இதில் 42 அனாலிசிஸில் 23 பேர் பை கால் கொடுக்குறாங்க, 12 பேர் செல் கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் 7 ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க. டெக் மஹிந்திராக்கு பார்க்கும்போது டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஹோல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ஏர்லியர் ரேட்டிங் வந்து பை கால் கொடுத்தது இப்போ ஹோல்டுக்கு மாற்றிருக்காங்க. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூபாயா இருந்தது, இப்போ 1510 ரூபாய்ட்டு குறைஞ்சிருக்கு. 4-6 அனாலிஸ்டில் 22 அனாலிஸ்ட் பை கால், 15 செல் கால் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிஎஸ்க்கும் டவுன் கிரேடு தான். ஆக்சுவலி பை காலில் இருந்து இப்போ ஹோல்டுக்கு மாறிட்டாங்க. 4540 ரூபா டார்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் டார்கெட் ப்ரைஸ் அன்சேஞ்சாக தான் இருக்குது. 49 அனாலிசிஸில் இதில் 12 பேர் ஹோல்ட் கால் கொடுக்குறாங்க, 7 செல் கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பை கால் கொடுக்குறாங்க. கோஃபோர்ஜ் பார்க்கும்போது டவுன் கிரேட் தான் கோஃபோர்ஜுக்கும், பைலேருந்து ஹோல்டுக்கு மாற்றிட்டாங்க. 8200 ரூபா டார்கெட் ப்ரைஸு. 36 அனாலிசிஸில் 23 வந்து பை ரேட்டிங், ரிமைனிங் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் கால், 9 வந்து செல் கால். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இப்போதைக்கு ஐடி ஸ்டாக்ஸில் பொறுமையாக இருக்கிறத தவிர நமக்கு வேறு வழியே இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.